ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தில் உடையது. மீகா 5:2 பாருங்கள். இந்த தீர்க்க தரிசனம் மீகா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். இந்த மீகா தீர்க்கதரிசி மோரேசா ஊரை சேர்ந்தவன். அவன் யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ராஜாக்களின் காலத்திலாம் நிறைய தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. அதே மாதிரி ஏசாயா, ஆமோஸ், ஓசியானின் தீர்க்கதரிசி நாட்களையும் இவர் ஜனங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கார். மீகாவின் தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப உறுதியாகவும் தெளிவுமாக இருந்தது. அதனால தான் தெளிவாக சொல்கிறாரு, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கிறத நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம். இதில் பாருங்கள், நீ யூதேயாவுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தோம். அப்போ பெத்லகேம் ரொம்ப சிறிய பட்டணம். 1000 பட்டணங்களில் இது ரொம்ப சிறிய பட்டணமாக இருக்குது. ஆனாலும் யார் அங்கே பிறப்பா? இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். எவ்வளோ பார்த்தீங்களா? அப்போது பெரிய ராஜாவாகிய இயேசு அந்த சிறிய பெத்லகேம்லே மாட்டு தொழில் ஒரு தாழ்மையை தான் தெரிந்து கொள்கிறார். மரியாளும் சாதாரண ஒரு பெண்மணி, ரொம்ப பணக்கார வீட்டு பெண்மணிலாம் இல்லை. அந்த ஏழ்மையான அந்த கர்ப்பத்தை, அந்த கருவறையை தெரிந்து கொள்கிறாரு. அதே மாதிரி ஊரை பார்த்திங்கன்னா, ஊரும் ரொம்ப சிறிய ஊர். அது அப்பத்தின் வீடு என்று சொல்லி, பெத்லகேம்னா அப்பத்தின் வீடு என்பது நமக்கு தெரியும். அப்பத்தின் வீடு, ஆகாரத்தின் வீடுலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெத்லகேமில் சின்ன ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் ஆண்டவராகி இயேசு பிறந்தார். அதுவும் அந்த ஊரில் சத்திரத்தில் இடம் இல்லாதபடினால முன்னணைனா மாட்டு தொழுவோம், அங்கே தான் அவர் பிறக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா, அவருக்கு துணி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு சாதாரண துணியில் தான் சுற்றி வைக்கிறாங்க. அவர் ராஜா பட்டு மெத்த வச்சிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம், ஒரு அரண்மனையில் பிறந்திருக்கலாம். ஆனால் அந்த தீர்க்க தரிசனமாக இயேசு பிறப்பதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த அதாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் 400 வருஷம் இடைவெளியாம். மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் பார்த்திங்கன்னா 400 வருஷம் இடைவெளி. அது ஒரு இருண்ட காலம் என்று சொல்கிறாங்க. இப்போ மீகா தீர்க்கதரிசி முன்னாடியே உரைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லது 600 ஆண்டுகளுக்கு முன்னதாக கூட அது எழுதப்பட்டிருக்கலாம். பாருங்கள், அந்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுது. பெத்லகேமிலே ஆண்டவராகிய இயேசு பிறப்பார் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவர் மகா பெரியவர் அப்படின்னு சொல்லி மரியாளுக்கு சொல்லும்போது அவர் மகா பெரியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள், பார்த்தீங்களா? அப்படி தான் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. பெத்லகேமை குறித்து பார்த்தோன்னா, அது ஒரு பாலஸ்தீனாவில் ஒரு பூர்வீக பட்டணம். யாக்கோபு திரும்பி வந்தபோது இந்த பட்டணம் இருந்ததுன்னு போடப்பட்டிருக்கு. இது முதற் பெயர் எப்பிராத்தா. ஆதி ஆமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35:16 எப்பிராத்தா என்று சொல்லப்படும். அது இப்போது இருக்கிற பெத்லகேமாக காணப்படுது. பெத்லகேம், எப்பிராத்தா எல்லாம் ஒன்று தான். அது எருசலேமிலிருந்து 6 மைல் தூரத்தில் இருக்குதாம். இது தாவீதின் பட்டணம் என்றும் அழைக்கப்படும். அது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இந்த அருமையான வேளையில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு சிறிதாக இருக்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள குறைவாக காணப்படுறோமோ, ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாய் காணப்பட்டு நம்மை தான் அவர் தெரிந்து கொள்வார். இனிமேல் யாரும் சிறியதென்று நான் ஒன்றுமே இல்லை அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். இயேசுவின் பார்வைக்கு, கர்த்தராகிய ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் எப்படி இருக்கிறோமோ விலையேற பெற்றவர்களாய் காணப்படுறோமோ. அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு எப்போதும் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மிடத்திலிருந்து புறப்படுவார். நம்மை அவர் ஆட்கொள்ளுவார். நம்மை அவர் ரட்சிப்பார். நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். கிறிஸ்மஸ் பண்டிகை முடிந்து விடவில்லை. தினந்தோறும் நமக்கு கிறிஸ்மஸ் தான். தினந்தோறும் கிறிஸ்மஸ். பாருங்கள், இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவர் நம்மிடத்திலிருந்து புறப்படுவார். நமக்குள்ளே இருக்கிறார் அவர். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி கொள்ளாதபடி, என் ஆண்டவருக்குள் நான் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் என் ஆண்டவருக்குள் நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். பலவீனமாக இருந்தாலும் நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். நான் ஏழையாக இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். நான் படிக்காதவனாக இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் நல்ல ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். அப்படி சொல்லி அறிக்கையிட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன்.
பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, கர்த்தரேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் இத்தினம் வாவோடி, பக்தியுடன் இத்தினம் வாவோடி, பெத்தலகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, பெத்லகேம் ஒரு சிறிய ஊராக இருந்தாலும், ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தாலும், கர்த்தாவே இந்த உலகத்தையே ஆளுகிற ராஜா ஆண்டவரே, நீர் அங்கிருந்து புறப்படுகிறீர் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் எத்தனை பெரிய தேவன் ஆண்டவரே. அதுபோல் நாங்களும் கர்த்தாவே அற்பமாக எண்ணப்பட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எல்லாவற்றிலும் குறைவுள்ளாக இருந்தாலும் ஆண்டவரே, எங்களையும் நீர் தேடி வந்து ரட்சித்து ஆண்டவரே எங்களுக்குள்ளே உருவாகிறீர், எங்களை நீர் ஆள்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த அன்பிலும் கர்த்தாவே நாங்கள் கடைசி பரியந்தம் நிலைத்திருக்க உம்மோடு கொண்டுள்ள அன்பிலே நாங்கள் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இன்றைய கேள்வி, அப்பொழுது யார் என்னோடே பேசின யாருக்கு எதையும் பிரதியுத்தரமாக சொன்னார்? அப்பொழுது யார் என்னோடே பேசின யாருக்கு எதையும் பிரதியுத்தரமாக சொன்னார்?